உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதாமுக்கு தேவனோடு உள்ள உறவிலே மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. எப்படி என்றால், கர்த்தர் கொடுத்த நித்திய ஜீவனை இழந்தான், அதிகாரத்தை இழந்தான், ஆளுகையை இழந்தான், தேவ மகிமையை இழந்தான், தெய்வீக சுவாபத்தையும் குணாதிசயங்களையும் இழந்தான். அவனை கொண்டு கர்த்தர் வைத்திருந்த நித்திய நோக்கத்தை இழந்தான், ஏதேன் தோட்டத்தையும் இழந்தான். ஆனால் ஏதேன் தோட்டத்திலே இழந்ததை திரும்ப கொடுக்கும்படி அவர் கெத்செமனே தோட்டத்திலே இரத்த வேர்வை சிந்தினார். அது மட்டுமல்லாமல் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து பாவ மன்னிப்பையும் இரட்சிப்பின் சந்தோஷத்தையும் கிருபையாய் தந்தருளினார். யூதா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, தேவ தூதர்களுக்கு மறுபடியும் இரக்கம் கிடைக்கவில்லை, ஆனால் மனிதனுக்கோ கர்த்தருடைய கண்களில் மீண்டும் இரக்கம் கிடைத்தது என்று நாம் வாசிக்கிறோம். எனவே கர்த்தர் மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை ஆதாமுக்கும் கொடுத்தார்.